ஒரு பீரியடில் இளையராஜாவை நம்பி தான் சினிமா இருந்தது. இளையராஜா கால் ஷீட் கொடுத்தாங்கன்னா உடனே தயாரிப்பாளர்கள் வருவாங்க, வியாபாரிகள் வருவாங்க, படத்தை வாங்கிட்டு போவாங்க. ஸோ அந்த அளவுக்கு ஒரு எம்ஜிஆர் சிவாஜிக்கு இருக்கிற டிமாண்டு ஒரு இளையராஜா. இளையராஜா பர்மிஷன் இல்லாமல் அந்த பாட்டை எடுக்கக்கூடாது, அது யாராக இருந்தாலும் சரி. அந்த காலத்துலேருந்தே எல்லாரும் வந்து நம்ம சினிமா பாடலில் வந்து கச்சேரியில் பாடுறது வந்து ஒரு இது பண்ண ஒருத்தர் கச்சேரியில் கல்யாணத்தில் பாடுறாரு, கச்சேரியில் பாடுறாருன்னு நம்ம அந்த அந்த வியாபாரத்தை நம்ம கெடுக்கக்கூடாதுங்கிறோம். இந்த முறை வந்த உடனே இதை வந்து மிஸ்யூஸ் பண்ணுறாங்க அப்படிங்கிறது வந்து ஒரு அவருக்கு தோணி இருந்தது. அதனால் என்கிட்ட கேட்டுன்ட்டு நீ பண்ணு அப்படிங்கிறது அவர் கேட்கறதுல வந்து ஒரு தப்பு. பெரிய படங்கள் இப்போ வந்து என்ன பண்ணுறாங்க, ஒரு 3 வீக்ஸ் 4 வீக்ஸ் பிளாக் பண்ணுறாங்க. பிளாக் பண்ணிவிட்டு அதை எல்லா தியேட்டரையும் அவங்களே வச்சுக்கிறாங்க கையில். அதில் வந்து சின்ன படங்களுக்கு அந்தந்த ஃபங்க்ஷன், இந்த தீபாவளி, பொங்கல், இந்த மாதிரி சமயத்தில் பிரச்சனைகள் இருக்கத்தான் செய்யுது. இந்த 3 வீக்ஸ் 4 வீக்ஸ்க்கு தங்கள் வசூலை எடுக்கணுங்கிறது. நாங்கள்லாம் வந்து என்ன பண்ணுவோம் அப்படின்னா, படத்தை ரிலீஸ் பண்ணி ப்ரெஸ்ஸுக்கு போட்டு காமிப்போம். ரிவ்யூ ஷோ போடுறாங்க. ப்ரெஸ் ஷோ எப்போ போடுறீங்க? நாளைக்கு போட ரிலீஸ்னா இன்னைக்கு போட. நாங்கள் அப்படி இல்லை. ப்ரெஸ் ஷோங்கிறது ஒரு 10 நாள் முன்னாடியே போடணும். எங்களுக்கெல்லாம் வந்து ப்ரெஸ் ஷோ எப்படி இருக்குன்னு நினைக்கிறீங்க? நாங்கள்லாம் வந்து என்ன பண்ணுவோம், நேரக்க தியேட்டருக்குள்ளே ஒரு 4-5 பேர் உள்ள உட்காந்து கொடுப்போம். ஒவ்வொருத்தர் எப்படி எப்படி ரசிக்கிறாங்கங்கிறத பார்ப்போம். அவங்க ரியாக்ஷன்ஸ். ஆமாம், வேற எது பார்க்கறது நாங்கள். பயில்வான் ரங்கநாதன்லாம் பயங்கர கிரிட்டிக்ஸு. கதாநாயகன் வந்துட்டு, சார் நல்லா ஓடும் சார், அது 100 days நீங்கள் எனக்கு ஷீல்டு ரெடி பண்ணுங்கன்னு சொல்லிட்டு போனார். நாதஸ்மியா நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்மிடையே பிரபல தயாரிப்பாளர் முக்தா ரவி சார் தான் இருக்காரு. வணக்கம் சார். வணக்கம் சார். வணக்கம் சார். சந்தோஷம் சார் உங்களை பார்த்ததில். வணக்கம், ரொம்ப சந்தோஷம் சார். நாதன் நேயர்களுக்கு என்னுடைய அன்பான வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இளையராஜா சார் பற்றி பேசணும் சார். நான் வந்து இந்த காப்பி ரைட் அப்படின்ற ஒரு விஷயம் வந்து இப்போ பரவலாக இது பண்ணுறேன். இளையராஜா சாரோட பாடல்களை வந்து மற்ற திரைப்படங்களை வந்து அனுமதி வாங்காமல் பயன்படுத்துகிறாங்க அப்படின்ற ஒரு குற்றச்சாட்டு வைக்கிறாரு. நான் அதை நீங்கள் பார்த்து வந்துட்டு இருப்பீங்க. நீங்கள் வந்து அந்த காலத்துல இருந்தே இந்த மாதிரி விஷயங்கள் இருக்கா சார்? இளையராஜாவை பொறுத்தவரையில் அவர் எல்லா தயாரிப்பாளர்களிடமும் என்ன அவரோட சம்பளம் நேர்னா ஒரு அமௌண்ட்டை ஃபிக்ஸ் பண்ணுவார். அதை தவிர ஆடியோ ரைட்ஸ் எனக்கும்பர். ஆடியோ ரைட்ஸ் எனக்கு, அதாவது டப்பிங்கில் வந்து டப்பிங்கோ இதுவோ பண்ணோன்னா அந்த ரைட்ஸ் வந்து அவருக்கு இது ஒரு பர்சன்டேஜ் கொடுத்தாங்க. இப்படி அவரோட இப்படிலாம் அவர் டேர்ம்ஸ் இருந்தது. ஒரு பீரியடில் இளையராஜாவை நம்பி தான் சினிமா இருந்தது. இளையராஜா கால் ஷீட் கொடுத்தாங்கன்னா உடனே தயாரிப்பாளர்கள் வருவாங்க, வியாபாரிகள் வருவாங்க, படத்தை வாங்கிட்டு போவாங்க. ஸோ அந்த அளவுக்கு ஒரு எம்ஜிஆர் சிவாஜிக்கு இருக்கிற டிமாண்டு ஒரு இளையராஜாவுக்கு இருந்தது. இளையராஜா வச்சு ஒரு படம் ஆரம்பித்தா அந்த படம் ஓடும் இதுவாக இருந்தது. நிறைய படங்கள் அந்த மாதிரி சின்ன சின்ன படங்கள் அந்த மாதிரி இருந்தது. கஸ்தூராஜா படங்கள், நம்ம ராஜ்கிரண் படம், என்ராசாவின் மனசில், அது இது நிறைய படங்கள். நான் ஒரு ஏகப்பட்ட உதாரணம். அவங்க எல்லாம் போய் இளையராஜாட்ட போய் சரண்டர் ஆனவங்க தான். சரண்டர் ஆனவங்க அவங்க இளையராஜா நம்பி எடுக்கணும். அவங்க இதுலேயே போஸ்டர்லேயே முதல்ல இசைஞானியோட ஃபோட்டோ வச்சு தான் அவங்க படத்தையே இது பண்ணுவாங்க. நாங்கள் ஆரம்பிக்கும் போது எப்படின்னா, எங்களுக்கு வந்து எம்எஸ் விஸ்வநாதன், கேவி மகாதேவன் இவங்களாம் வந்து எங்களுக்கு ஆரம்பிக்கிற சமயத்தில் அப்போல்லாம் வந்து ஆடியோ ரைட்ஸ் வாங்குறவங்க வந்து எங்களுக்கு ஹெச்எம்வின்னு கிஸ் மாஸ்டர் வாய்ஸ், அவங்க தான் அப்போ வந்து ரெக்கார்டு தான் வந்து வந்து அப்போ கேசட் கூட கிடையாது. அவங்க வந்து வாங்குவாங்க. அவங்க வந்து இந்த இந்த அமௌண்ட்டு பேசுவாங்க. ராயல்ட்டி பேசிஸு. எங்களுக்கு பணம்லாம் உனக்கு முடக்க மாட்டாங்க, ராயல்ட்டி பேசிஸ். இப்போயும் எனக்கு ராயல்ட்டி வருது, சரிகமாலேருந்து ராயல்ட்டி வருது. ஏன்னா பழைய படங்களுக்கு எங்களுக்கு உண்டு ராயல்ட்டிஸ் உண்டு. அப்படி வந்தது தான் எங்களுக்கு இது.
இளையராஜா வந்த உடனே அந்த ராயல்டிஸு அந்த ரைட்ஸ் அவர் வாங்கிட்டார். எப்படி வாங்கினார்னா, எக்கோன்னு அந்த காலத்தில் ஒரு கம்பெனி இருந்தது. அது நீங்கள் அவருடைய பார்த்துருப்பீங்களா? இதுன்ற மாதிரி கூட, அது அவருடைய கம்பெனி தான்ற மாதிரி கூட ஒரு அவரோட சில தகவல். கம்பெனி தான். பட் அவர் சொல்லி தான் ஆரம்பித்த கம்பெனி எக்கோ. நீங்கள் இப்போ ஒரு யானை படம் போட்டு இருக்கு, இந்த பாடல் தெரியும் எக்கோவில் சார், கேட்கலாம்னு. பார்த்துருக்கேன். அந்த படத்துக்கு அதுக்கு வந்து பார்த்த சாத்தின்னு ஒருத்தர் இருந்தார். அவர் தான் வருவார். நாங்களே சைன் போட்டிருக்கேன். ஓகே. அவர் வந்த உடனே கல்யாணம்ங்கிற ஒரு அழைச்சிட்டு வருவார். அழைச்சிட்டு வந்தோடனே அந்த ஒரு 10-15 பேஜ் அதில் வந்து நாங்கள் சைன் பண்ணுவோம். ஸோ ரைட்ஸ் வந்து எக்கோக்கு இருந்தது. இவர் வந்து இவர் கேட்ட சம்பளத்தை கொடுத்துருக்கோம். எக்கோக்கும் அவங்களுக்கும் இது எக்கோ கிளாஷ் இல்லை, அவங்களுக்குள்ள டீலிங். ஓகே ஓகே. அவங்க எந்த மாதிரி இது பண்ணணும், ஏன்னா ரைட்ஸ் ராயல்ட்டி வந்து அவர் வாங்கி நான் மாதிரி அவர் போட்டிருப்பார். ஸோ அப்படி இருக்கும்போது உங்களுக்கு வந்து அந்த ராயல்ட்டி சமாச்சாரமாக ப்ரொடியூசருக்கு ரைட் இல்லை, நீங்கள் கொடுத்துட்டீங்க. இப்போ நீங்கள் கிளைம் பண்ண முடியல. நீங்கள் இப்போ ஒரு வீடு கட்டுறீங்க, அந்த வீடு ஃப்ளாட் ஆக்குறீங்க, ஃப்ளாட்டை விற்றுட்டீங்க. நீங்கள் வீடாக வச்சுருந்ததுனால உங்களுக்கு எனக்கு சொந்தம்னு நீங்கள் கேட்க முடியாது அந்த மாதிரி. ஸோ அதனால் ரைட்ஸ் வந்து அவர்கிட்ட போச்சு. அவங்களுக்குள்ளே என்ன பிரச்சனைன்னு தெரியல, எக்கோக்கும் இளையராஜாக்கும் உள்ள பிரச்சனைக்கு இருந்தா இதில் ப்ரொடியூசர் போய் நடுவில் போய் எனக்கு தான் ரைட்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்கிறதுக்கு உண்டான அத்தாட்சி இல்லை. அவங்க கொடுத்துட்டாங்க ஏற்கனவே. சார் இப்போ அந்த பாடல வந்து ஒரு நிறுவனம் வந்து இப்போ சரிகமா மாதிரியான நிறுவனங்கள் வந்து வாங்குறாங்க. இப்போ ஒரு தயாரிப்பாளர் அந்த பாட்டை பயன்படுத்தும் அப்படின்னா அவங்க சரிகமா கிட்ட பெர்மிஷன் வாங்கினா போதும்ல சார்? இப்போ நான் இப்போ ராயல்ட்டி கொடுத்தா கூட சரிகமாக்கு ராயல் கொடுத்து சார் ஒன்று சார், இது வந்து எப்படி எடுத்துக்கிறாங்கன்னு ஒரு இப்போ எங்கள் படத்து பாடல்கள் வந்து கச்சேரியில் ஏவி ரமணன் பாடியிருக்காரு, காமேஷ் ஆஜாமினி பாடியிருக்காரு, அப்புறம் நிறைய பேர் பாடியிருக்காங்க. மியூசியமில் கச்சேரியில் பாடுவாங்க. அப்போ வந்து அவங்க கச்சேரியில் பாடுறவங்கள வந்து போய் நீ எனக்கு ரைட்ஸ் வாங்கலேன்னு நாங்களும் கேட்டது கிடையாது. அவங்களும் வந்து இது பண்ணது. அப்போ வந்து ஒன்றுமே இல்லை. இதே இளையராஜா காமேஷ் ஆஜாமினி ட்ரூப்பில் இருக்கும்போது வாசிச்சிருக்காரு, பல பாடல்களை வாசிச்சிருக்காரு. எஸ்பி பாலசுப்ரமணியம் இருக்கிற சமயத்தில் அவரும் கங்கை அமரனும் பல பாடல்களை வாசிச்சிருக்காங்க. அப்பயே இந்த ரைட்ஸ் இருந்தது, அதை வந்து அப்ளை பண்ணலை. அப்போ என்ன நினைச்சாங்க, பாடல்கள் வந்து போய் சேரணும்னு நினைச்சாங்க. அப்போ இருந்த தயாரிப்பாளர்கள் நம்ம பாட்டு வந்து பாரு நம்ம வந்து ரீச் ஆனால் போதும்னு நினைச்சாங்க. இப்போ ஒன்றும் இல்லை, இப்போ வந்து ஏவி ரமணன் வந்து அதிசய ராகம் ஆனந்த ராகம் பாடினான்னு வச்சுக்கோங்க, அது ரொம்ப ரீச் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு பாலச்சந்தர் அவர் கூட்டு ஒரு பாட்டை கொடுத்தார், மன்மதில் இல்லையில். ஸோ இந்த மாதிரி தான் இருந்தது அப்போ இது பல பேர் பாடணும்னு நினைப்பாங்க. இப்போ எம்எஸ்வி கச்சேரியாக இருந்தாலும் சரி, இது ஒன்று. அதனால் எங்கள் பாடல்கள் வந்து பாடுறதுல வந்து நாங்கள் ஒன்றும் ஒரு பெருசாக இது இல்லை. இன்ஃபேக்ட் எங்கள் அப்பா வந்து என்ன பண்ணார், ஒரு பெரிய ஆர்டிஸ்ட் பாடுறவங்க அவங்க வந்து எங்களுக்கு வந்து இதயத்தில் நில்ல ஒரு பாட்டு ஒன்று, மாயாவநாதன் எழுதின பாட்டு. அது சித்திரப்பூ விழி வாசலிலே வந்து யார் நின்றவரோன்னு ஒரு பாட்டு அந்த அம்மா பாடித்து. அது வந்து பாடும்போது அது யார் என்ன சொல்லி கொடுத்தாங்களோ தெரியல, தப்பா படக்கு சித்திரப்பூ விழிங்கிறதுக்கு போல சித்திரை பூ விழின்னு பாடிருக்கு. சித்திரை பூ விழிங்கிறது சித்திரை மாதத்தில் வர இது இல்லை. சித்திரை மாதத்தில் வந்து என்னைக்குமே பார்த்தீங்கன்னா அப்போ தான் வந்து அக்னி நட்சத்திரம் வந்து பூவிழியாக இருக்காது, எல்லாருக்கும் அப்படியே கண்ணே செவந்துடும் என்ன நடந்து போகிறது. அதனால் எங்கள் அப்பா வந்து அது புரிஞ்சுட்டு அந்த லேடியை பார்த்துட்டு, என்னம்மா நீ சரியாக பாடாமல் உனக்கு வந்து சித்திரை பூவிழிக்கும் சித்திரை பூவிழிக்கும் வித்தியாசம் தெரியலையா? சித்திரை பூவி வந்து பூவிழி இருக்காதுமா, பேய் விழியாக இருக்கும், நீ மட்டும் தப்பாக பாடுறிய. சித்திரை பூவிழிங்கிறது சித்திரம்ங்கிறது அழகான கண்கள்னு அர்த்தம். அது அவன் அழகாக எழுதியிருக்கான், நீ இப்படி கேவலமாக பாடினு சொல்லிட்டு திட்டி விட்டுறது அந்த பிள்ளைகள். அதுக்கப்புறம் அந்த அம்மா வந்து பல மேடை கச்சேரிகளில் பாடின்னு இருக்கு, நானும் பார்த்துட்ருக்கேன். எனக்கு அப்பா வாப்பா, அவர் கிட்டத்தட்ட வாப்பா 84-85 வயசு ஆயிடுச்சு, வாப்பா பரவாயில்லப்பா, அந்த ஏதோ பாடியிருக்காங்க விட்டுடு அப்படின்னு.
அதனால் எங்கள் அப்பா அந்த மாதிரி ஏதாவது கோச்சிட்டு அதே மாதிரி ஒரு கல்யாணத்தில் வந்து கடவுள் நினைத்தான்னு ஒன்று பண்ணுறேன். அப்புறம் அந்த பாட விட்டு பாடாத போ அப்படின்னாரு. ஏன்னு நான் வந்து சரிதா செத்து போறாளேன்னு நினைச்சிட்டு சிவாஜி வந்து உருக்கமா பாடுற பாட்டியா கல்யாணத்துல போயிட்டு அவசகுணம் மாட்டு அவங்க மணப்பண்ணி எப்போ போறான்ற பாட்டியா பாடுவேன் நீன்னு அப்படின்னாரு. அதுக்கப்புறம் அவர் கல்யாணத்துக்கு போனோன்னு யாருமே பாடுறது நிறுத்திட்டாங்க. அப்போ எதுக்கு சொல்ல வரேன் அப்படின்னா அந்த மாதிரி விஷயங்களும் நடந்திருக்கு. நம்ம அதே மாதிரி கச்சேரியில் பாடுறது வந்து ஒன்றும் ஒரு பெரிய விஷயமா யாருமே எடுத்திருந்தது இல்லை. எனக்கு தெரிஞ்சு 2000 யாருமே எடுத்திருந்தது. இப்போ வந்து போட்டிகள் இப்போ இதெல்லாம் வந்ததுக்கப்புறம் அந்த காம்படிஷன் வந்ததுக்கப்புறம் நிறைய படம் வந்து அப்போ பணம்லாம் பெருசாக ப்ளே ஒரு கச்சேரியில் இப்போ பண்ண என்னத்தை பெருசாக கொடுக்க போகிறாங்க? 100 200 இது பண்ணி கொடுப்பாங்க. அது பேர் என்ன வாசிக்கிறவங்களுக்கு மேக்ஸிமம் 500 கொடுப்பாங்க. ஏதாவது கீபோர்ட் பிளேயரு கிட்டாரிஸ்ட்டுக்கு ஒரு 1000 500 கொடுப்பாங்க. அவ்வளோதான். அதுக்கு மேலெலாம் கொடுக்க மாட்டாங்க. இங்கே ரேஞ்சு பணம் ரேஞ்சு ஜாஸ்தியாக இருந்தோடனே அமெரிக்காலாம் பாடுறாங்க அது இதுன்ன உடனே ஸோ அதோட ரெமுனரேஷன் சைடு ஜாஸ்தியாக போயிடுது. ரெமுனரேஷன் சைடு ஜாஸ்தியாக போன உடனே படங்களில் வந்து பண்ணுறது, அதுக்கப்புறம் காப்பிரைட்ஸ் இதெல்லாம் பண்ணி கொஞ்சம் இது பண்ணிட்டுருக்காங்க. கொஞ்சம் உள்ளுக்குள்ளே அதெல்லாம் பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. அதில் நிச்சயமாக அதில் வந்து இளையராஜா பர்மிஷன் இல்லாமல் அந்த பாட்டை எடுக்கக்கூடாது. அது யாராக இருந்தாலும் சரி, அது வனிதாவாக இருந்தாலும் சரி, அல்லது நம்ம யாருப்பா வந்து இப்போ எடுத்து அஜித் சார் இருந்தாலும் சரி, யாராக இருந்தாலும் சரி, அவர் படுத்த பாட்டை வந்து நீங்கள் அவர்கிட்ட பர்மிஷன் வாங்கணும். இல்லை, அவங்க சொல்கிற ஒரு விஷயம் என்னென்னா, நீங்கள் ஒரு நிறுவனத்துக்கு கொடுத்துட்டீங்க, அந்த நிறுவனத்தை நாங்கள் ப்ராப்பராக அதை வந்து சைன் பண்ணி தான் வாங்கணும், அவங்க கொடுக்க வேண்டிய அமௌண்ட் கொடுத்து தான் வாங்குறோம். அப்படி இருக்கும்போது ஏன் இளையராஜா சார்ட்டு நாங்கள் பர்மிஷன் வாங்கணும் அப்படின்னு கேட்குறாங்க. அந்த எங்கே இருக்கு இந்த நிறுவனம்? எங்கே இருக்கு அந்த நிறுவனம்? இவங்க சொல்கிற எக்கோ கம்பெனிக்கு இவர் கொடுத்தது, அந்த எக்கோ கம்பெனி ஏற்கனவே இதுவாக எடுத்து அது மூடியாச்சு. ரைட்ஸ் எல்லாமே அவருக்கு போயிடுது. இல்லை சார், இப்போ சோனி மாதிரியோ இல்லை வந்து டி சீரிஸ் மாதிரியான இல்லையே, சோனி சீனுக்கு இவர் கொடுக்கலையே. இவர் ப்ரொடியூசர் சைட்லேருந்து கொடுத்துருப்பாங்கல்ல சார்? ப்ரொடியூசர் சைடுக்கு யார் கொடுத்தாங்க? இப்போ அவங்க அந்த பாட்டை வாங்குறாங்கன்னா அப்போ அது பாட்டை வாங்கினது எக்கோ ஒண்டி தான் வாங்கினாங்க. இவங்க சொல்கிற அந்த பாடல்கள் எல்லாமே எக்கோ ஒண்டி தான் வாங்கினாங்க. எக்கோ வந்து ஃபங்க்ஷன் ஆகல, ஆட்டோமேட்டிக்காக அது இளையராஜாக்கு போயிடுச்சு. ஸோ இளையராஜாக்கு தான் இவங்க பர்மிஷன் கேட்கணும். எப்போ வந்து இது பண்ணாங்கன்னா 94 95 இப்போ இதில் இப்போ படம் இந்த காதலுக்கு மரியாதை அந்த மாதிரி படங்கள்லாம் இவங்க வாங்கினாங்க. அது 90ஸ்க்கு முன்னாடி வந்த பாடல்கள் எல்லாமே எக்கோ தான். நாங்களே எதிர்காற்று பண்ணோம், அதுக்கப்புறம் கோடை மழையெல்லாம் பண்ணோம், எல்லாமே எக்கோவில் தான் பண்ணோன்னா. எக்கோவில் இருக்கிறது இவங்க வந்து எக்கோக்காரன் அது ஏதோ வேற யாருக்கோ விற்றுருக்கான், அதுதான் பிரச்சனை. அது அவங்களுக்குள்ள இருக்கிற பிரச்சனை. நீங்கள் ஏன் போய் அதில் போய் மெடல் பண்ணுறீங்க? அது அவர் கொடுக்கல, யாருக்குமே கொடுக்கல. அவர் எல்லாமே அவர்கிட்ட தான் இருக்கு. அவர்கிட்ட பெர்மிஷன் வாங்கி பண்ணணும். கண்டிப்பாக பர்மிஷன் ஒன்றும் வேணாம். ஒரு சின்ன ஃப்ளூட்டு நமக்கு இப்போ இவன் வந்து விவேக் ஒரு படத்தை டொன்டோன்னு சொல்கிறான். டொன்டோன்னு நீ எப்போ சொல்கிற? நீ இளையராஜாட்ட பர்மிஷன் வாங்கிட்டியான்னு கேட்கணும். அப்போல்லாம் அவர் சாதாரணமாக தானே இருந்தார். சரி, அந்த காலத்துக்கு ஏற்ற மாதிரி தான் அவரும் தனக்கு இது பண்ணார். அவர்களில் வந்து மச்சானை பார்த்தீங்களான்னு கமலஹாசன் பாடுவான். உடனே அவருக்கு கூப்பிட்டு எனக்கு ரைட்ஸ் கொடுத்தியாடான்னு கேட்டாருன்னா, இல்லை அது அந்த காலப்போக்கில் அந்த இது மாறுது. அவங்க எப்படி இது பண்ணோம். ஒரு படம் அவங்க இளையராஜா இது பண்ணும்போது இளையராஜாவுக்கு பர்மிஷன் கேட்கணும். அவர் நீ பர்மிஷன் கேட்டு வச்சா இல்லை. அவர் பாடல்கள் நிறைய பாடல்கள் யுவன் சங்கர் ராஜன் வச்சுருக்கான், தமன்னு வச்சுருக்கான், எல்லாரும் பாடியிருக்காங்களே. அதெல்லாம் அவர் ஒன்றுமே சொல்லவே இல்லையே. முறையான அனுமதி வாங்கணும். அனுமதி வாங்கி தான் பண்ணுறோம். என் பாடலில் வந்து கேட்கணும், என்கிட்ட அனுமதி வாங்கணும். உனக்கு என்ன மேலே நின்றாயின்னு பாட்டு நல்லா தான் இருக்குது பாட்டு. நீ எவனா இது பண்ணுறான்,
அதை வச்சுட்டு அவன் ஏகப்பட்டது சம்பாதிச்சான்னு நான் கேட்க தான் கேட்பேன். சரிகமா நான் ராயல்ட்டி பேசிஸ் தான் முடிவு பண்ணேன். சரிகமா இது ஓனர், ஐ எம் ஆல்சோ ஒன் ஆஃப் தி ராயல்ட்டி ஓனர். நான் எனக்கு ராயல்ட்டி போகிறது, நான் கேஸ் போடலாம் உங்க மேலே. பட் நாங்கள் வந்து முக்தா ஃபிலிம்ஸில் வந்து என்னென்னா அது பண்ண ஒரு இது கிடையாது, ஒரு அந்த முறை கிடையாது. அது வந்து நாங்கள் வந்து ஒரு வழிமுறைன்னு வச்சுருப்போம்ல. அந்த காலத்துலேருந்து எல்லாரும் வந்து இப்போ நம்ம சினிமா பாடலில் வந்து கச்சேரியில் பாடுறது வந்து ஒரு இது பண்ண, ஒருத்தர் கச்சேரியில் இப்போ கல்யாணத்தில் பாடுறாரு, கச்சேரியில் பாடுறாருன்னு நம்ம அந்த அந்த வியாபாரத்தை நம்ம கெடுக்கக்கூடாதுங்கிறது. அது நாங்கள் ஏவிஎம், பாலாஜி, யாராக இருந்தாலும், திருலோச்சந்தர், பட்டிக்காடா பட்டணமானு பாட்டு பண்ணி எம்ஜிஆரும் சரி, எம்ஜிஆரும் அதை ஃபாலோ பண்ணார். எம்ஜிஆர் படத்தில் எவ்வளோ பாடல்கள் பாடியிருக்காங்க. எம்ஜிஆர் ஒரு வார்த்தை கேட்கவே இல்லையே. எங்கள் வீட்டு பிள்ளையாகட்டும் அல்லது நான் எவ்வளோ பாடல்கள், நான் இட்டால் எவ்வளோ பேர் பாடியிருக்காங்க. அவர் எம்ஜிஆர் வந்து எனக்கு ரைட்ஸு என்கிட்ட இருக்குது, நீ தானே எனக்கு கொடுக்கணும்னு கேட்டார். அது கிடையாது. அது வந்து அவங்கவுங்க அந்த அந்த இதை வச்சுருந்தாங்க, எத்திக்ஸ் வச்சுருந்தாங்க. அந்த எத்திக்ஸை ஃபாலோ பண்ணியிருந்தாங்க. அதனால வந்த இது எனக்கு தெரிஞ்சு நிறைய அந்த மாதிரி இருக்கு. விழியை கதை எழுதுன்னு பாட்டு, அது பாடாத கச்சேரியே கிடையாது. அது அந்த காலத்துலேருந்து அப்படி தான் இருக்கு. அதனால் இது வந்து இந்த முறை வந்த உடனே இதை வந்து மிஸ்யூஸ் பண்ணுறாங்க அப்படிங்கிறது வந்து அவருக்கு தோணி இருந்தது. அதனால் என்கிட்ட கேட்டுட்டு நீ பண்ணு அப்படிங்கிறது அவர் கேட்கறதுல வந்து ஒரு தப்பு இல்லை. அதே மாதிரி நீங்கள் ப்ரொடியூசராக இருந்திருக்கீங்க, பல படங்கள் ப்ரொடியூஸ் பண்ணியிருக்கீங்க. இந்த காலகட்டத்தில் இந்த சின்ன பட்ஜெட் படங்கள் வந்து ப்ரொடியூஸ் பண்ணாலும் கூட அதை வெளியிடுறதுல வந்து பல சிக்கல்கள் அவங்க ஃபேஸ் பண்ணுறாங்க. போதுமான தேட்டர் கிடைக்கிறதில்ல, அப்படியே கிடைச்சாலும் கரெக்டான டேட்ஸ் கிடைக்கிறதில்ல. இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் வந்து ஒரு ப்ரொடியூசருக்கு எவ்வளோ வந்து ஒரு அழுத்தம் தரக்கூடிய விஷயங்கள் சார்? சார் ஒன்று சார், 2 விஷயமும் இருக்குது. கதை நல்லா இருந்ததுன்னா பிரச்சனை கிடையாது. இப்போது உதாரணத்துக்கு சொல்கிறேன், நம்ம குட் நைட்டுன்னு ஒரு படம் வந்தது, மணிகண்டன். நல்லா இருந்தது, நிறைய இது பண்ணுது. அதில் யார் நம்ம மணிகண்டன் யாருக்கும் தெரியாது, அதில் நடித்த ஹீரோயினும் தெரியாது. சில படங்கள், திரௌபதி வந்தது, அதே மாதிரி இப்போ சில படங்கள், நிறைய படங்கள் வந்து வருது. அது வந்து ஓரளவு சக்ஸஸ்ஃபுல்லாக. முன்ன மாதிரி நான் வந்து 100 நாள் 50 நாள்லாம் போகிறதில்லை. இப்போ 2 வாரம் போட்டனால படம் நாளே வந்து சக்ஸஸ் மீட் வைக்கிறாங்க சார். ஆமாம், 2 நாள், ஒரு வாரம் 2 நாள் போகிறதுனாலே அது படங்களோட இது தெரியுது. அந்த மாதிரி இருக்கிற சமயத்தில் நம்ம இந்த குடும்பஸ்தன் ஒரு படம் வந்தது, நல்லா தான் ஓடித்து. என்ன ஆச்சு அப்படின்னா, இப்போ எடுக்கிற படங்கள், இப்போ தயாரிப்பு வந்து இப்போ என்னாச்சு, முன்ன 60 படம் 70 படம் இருந்தது, இப்போ 250 படம் 300 படம்னு இப்போ வந்திருக்கு. தேட்டர்ஸும் இருக்குது, இல்லைன்னு சொல்ல. பெரிய படங்கள் என்ன பண்ணுறாங்க, அதை பிளாக் பண்ணுறாங்க, அதுவும் இருக்குது. பெரிய படங்கள் இப்போ வந்து என்ன பண்ணுறாங்க, ஒரு 3 வீக்ஸ் 4 வீக்ஸ் பிளாக் பண்ணுறாங்க. பிளாக் பண்ணிவிட்டு அதை எல்லா தியேட்டரையும் அவங்களே வச்சுக்கிறாங்க கையில். அதில் வந்து சின்ன படங்களுக்கு அந்தந்த ஃபங்க்ஷன், இந்த தீபாவளி, பொங்கல், இந்த மாதிரி சமயத்தில் பிரச்சனைகள் இருக்கத்தான் செய்யுது. அந்த 3 வீக்ஸ் 4 வீக்ஸ்க்கு தங்கள் வசூலை எடுக்கணுங்கிறது இருக்குது. ஆனால் அந்த பெரிய படங்கள் எல்லா படங்களும் அந்த மாதிரி வரதில்லை. ஒரு வருஷத்தில் ஒரு 4 இன்சிடென்ட் சொல்லலாம், அவ்வளோதான். ஒரு அஜித் படம்ங்கிறது ஒரு படமோ 2 படமோ வருது. விஜய் படமோ 2 படம் வருது. கமலஹாசன் படமும் ஒரு படம் வருது. ரஜினிகாந்த் படம் ஒரு படம் தான் வருது. ஒரு 5-6 படம் தான் வருது. அது ஒன்று ஒரு 2 வாரம் 3 வாரம் கொஞ்சம் ஜாஸ்தி பண்ணும். மற்ற சமயத்தில் இது சின்ன படங்கள் இருக்குது. ப்ரொடக்ஷன் ஜாஸ்தியானதுனால இவங்க வந்து அந்த குவாலிட்டி இல்லாமல் அங்கே போய் விற்க போகிறாங்க. அது வாங்கப்படலை, அதனால் அது நஷ்டம் ஏற்படுது. ஸோ நல்ல திரைப்படங்கள் எடுத்தால் மக்கள் கண்டிப்பாக நல்ல திரைப்படங்கள் எடுத்தால் அது ஓடுது. பெருசாக ஓடலைன்னா கூட அது ஏதோ ஓடுது. அது நிறைய படங்கள் இந்த மாதிரி நான் பார்த்துட்டேன் நான். அப்படி இல்லைன்னா அவங்க ஓடிடியில் வாங்கிடுறாங்க. திரைப்படங்கள் தேட்டரில் சரியாக போகும். இல்லைன்னா இப்போ சூரியெல்லாம் யார் சார் ஹீரோ வச்சு பார்ப்பாங்க? கதை நல்லா இருக்கு, கதை நல்லா இருக்கு.
இப்போ சூரிய வந்து நீங்கள் ஹீரோவாக பார்க்கணும் அப்படின்னா கமர்ஷியலாக ஒரு எந்த தியேட்டருக்காரன்னு நான் இல்லை நான் தியேட்டர் தரேன்னு வரமாட்டான், யோசனை பண்ணுவான். ஆனால் படம் நல்லா இருக்குது அப்படி இப்படின்னோடனே அப்புறம் வாங்குறான். அதுக்கப்புறம் அவர் ஆர்டிஸ்ட் ஆகிறாரு, அப்புறம் பெரிய இது அதுக்கப்புறம் அவர் ஹீரோவாக போகிறாரு. இப்போ அவரை வந்து இப்போ சூரிய படம்னா உடனே இப்போ தியேட்டர் நான் தரேங்கிறான். அந்த இனிஷியல் கிளச்சு உங்களுக்கு இருக்கத்தான் இருக்குது. அது யாராலையும் ஒன்றும் மட்டும். அது ரஜினிகாந்த் நடித்த சமயத்தில் இருந்தது, கமலஹாசன் நடித்த சமயத்தில் இருந்தது, எம்ஜிஆர் நடித்த சமயத்தில் இருந்தது, சிவாஜி நடித்த சமயத்தில் இருந்தது. அதனால் அது நம்ம ஒரு இஷ்யூவாக எடுக்க முடியாது. அது போக போக இனிஷியலாக அந்த மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் விஜய் சேதுபதி படங்கள்லாம் அப்படி தானே இருந்தது. ஆரம்ப காலத்தில் விஜய் சேதுபதி படங்கள் எல்லாரோட படங்களும் அப்படி தான் இருந்தது. தியேட்டர் தரமாட்டேன்பாங்க, அப்புறம் தியேட்டர் தந்துட்டு படம் என்ன உடனே அடுத்த படம் பார்க்கலாமுங்க. 2 படம் ஓடுதுன்னா 3வது படம் நாங்களே ஓடுறோனுங்க. இது வந்து கதை நல்லா இருந்தால் மட்டும்தான் இங்கே விஷயங்க. எவ்வளோ பெரிய எந்த இது ஒன்று ஜனங்களுக்கு பிடிக்கணும், அதுதான் ஒன்று. என்ன ஒன்று சினிமா மாற்றம் போயிடுது. அதாவது என்னென்னா, நாங்கள்லாம் வந்து என்ன பண்ணுவோம் அப்படின்னா, படத்தை ரிலீஸ்க்கு முன்னாடி ப்ரெஸ்ஸுக்கு போட்டு காமிப்போம். இப்பயும் ப்ரெஷ் ஷோஸ் போகுது சார், ப்ரிவியூ ஷோ போடுறாங்க அந்த மாதிரி. ப்ரெஷ் ஷோ எப்போ போடுறீங்க? நாளைக்கு படம் ரிலீஸ்னா இன்னைக்கு படம் படம் ரிலீஸ் ஆனதுக்கு அப்புறம் போடுறாங்க, அல்லது நாளைக்கு ரிலீஸ்னா முதல் நாள் போடுவாங்க சார். நாங்கள் அப்படி இல்லை. ப்ரெஷ் ஷோங்கிறது ஒரு 10 நாள் முன்னாடியே போடணும். ப்ரெஷ் ஷோவில் உங்களுக்கு வந்து என் படத்தோட ரிசல்ட் தெரிஞ்சிடும் உங்களுக்கு எப்படி இருக்குங்கிறது. அந்த ப்ரெஸ் ஷோவில் வந்து ரிசல்ட் எப்படி இருக்குங்கிறது தெரிஞ்ச உடனே அவங்க வந்து என்ன பண்ணுவாங்க, உடனே எல்லா ப்ரெஸ்காரனும் வந்து இது எழுத மாட்டான். அப்போ அவங்கள்ட்ட பேசிட்டு இது பண்ணோன்னே அது வந்து ஒரு மாடல் எக்ஸாம் மாதிரி இருக்கும். எங்களுக்கு மாடல் எக்ஸாம் மாதிரி இருக்கும். அது உடனே நாங்கள் திருத்தி என்னென்ன இது பண்ணணுமோ அதை பண்ணிவிட்டு எங்கே மோசமாக இருக்கோ அதெல்லாம் மாற்றி இது பண்ணுவோம். கொஞ்சம் ஓரளவுக்கு ஓடக்கூடிய அளவுக்கு பண்ணுவோம். இப்போ அது இல்லை. ப்ரெஷ் ஷோ வந்து நீங்கள் லேட்டாக போட்டதுனால அது இல்லை. எங்களுக்கெல்லாம் வந்து ப்ரெஷ் ஷோ இப்போ எப்படி இருக்குன்னு நினைக்கிறீங்க? நாங்கள்லாம் வந்து என்ன பண்ணுவோம், நேரக்க தியேட்டருக்குள்ளே ஒரு 4-5 பேர் உள்ளே கொடுப்போம். ஒவ்வொருத்தர் எப்படி ரசிக்கிறாங்கங்கிறத பார்ப்போம். அவங்க ரியாக்ஷன்ஸ். ஆமாம், வேற எதாவது பார்க்கறது நாங்கள். அந்த காலத்தில் வந்து தினத்தந்திலேருந்து ஆதிவீர பாண்டியன் ஒருத்தர் இருப்பார், ஹிந்துவில் ராமானுஜம்னு ஒருத்தர், இப்போ தேவிமணி இருக்கார், நெல்லை சுந்தரராஜன் இருக்கார், அப்புறம் வந்து சந்துருன்னு ஒருத்தர் இருப்பார். இவங்கெல்லாம் வந்து படத்தை பார்த்துட்டு இப்போ உட்காந்து பேசியிருந்தாங்கன்னா போச்சு, படம் போச்சுன்னு அர்த்தம். கொஞ்சம் வந்து கொஞ்சம் கீனாக கவனிச்சாங்கன்னா படம் வந்து கொஞ்சம் ஓரளவு பிடிக்குதுன்னு அர்த்தம். இப்படி அங்கே எங்கே பார்த்துட்டு ஏதாவது டீ கொடுக்குறாங்களா இது கொடுக்குறாங்களா அப்படின்னு இது பண்ணாங்கன்னா படம் இதுன்னு. மதிவழி சண்முகமாகட்டும், நிறைய ஜெயண்ட்டு அவங்களாம் சில பேர் வந்து இவங்கள நம்ம பயில்வான் ரங்கநாதன் பயங்கர கிரிட்டிக்ஸு. கதாநாயகன் வந்துட்டு சார் நல்லா ஓடும் சார், இது 100 days நீங்கள் எனக்கு ஷீல்டு ரெடி பண்ணுங்கன்னு சொல்லிட்டு போனார் பயில்வான் ரங்கநாதன். இல்லை, எதுக்கு சொல்ல வரேன்னா, அவங்க ப்ரெஸ்ஸு வந்து உங்களுக்கு நீங்கள் அது அந்த முன்னாடியே அந்த மாடல் எக்ஸாம் மாதிரி நீங்கள் வச்சுருந்தீங்கன்னு வச்சுக்கோங்க, உங்களுக்கு இந்த பிரச்சனையே வராது. அந்த ஒரு தவறு தான் இப்போ இருக்கு. அது ஒரு தவறுன்னு சொல்லலை, அது வந்து அந்த மெத்தடை ஃபாலோ பண்ணுறது விட்டுட்டாங்க. அந்த மெத்தடை ஃபாலோ பண்ணலை. அவங்கள்ட்ட சொல்லும்போது சார் இதில் வந்து நாங்கள் உங்களுக்கு மட்டும் போட்டு காமிக்கிறோம், இல்லை கரெக்ஷன்ஸ் நிறைய இருக்குது, என்னென்ன கரெக்ஷன்ஸுங்கிறது நான் அவங்கள்ட்ட பேசினேன். அவங்களுக்கு ஒரு இன்ட்ரெஸ்ட் வரும் படத்தில் மேலே. என்ன சார் ஆஃப்டர் ஆல் என்ன அவங்களுக்கு வந்து நீங்கள் கெட்டு போகணும்னு நினச்சிண்டா அவங்க எழுதுகிறாங்க. யாருமே அப்படி எழுத மாட்டாங்க. அவங்களுக்கு இன்னும் இந்த மாதிரி இப்படி பண்ணுங்க சார், இப்படி பண்ணுங்க அப்படிம்பாங்க, இதில் மாற்றுங்க சார், அது மாற்றுங்க சார் அப்படின்னு சொன்னால் பண்ணுவாங்க. அப்படி ஒரு கம்பைன்டு டீம் ஒர்க் வந்து கொண்டு வந்த இது பண்ணி. ஆனால் இப்போ அந்த இது இல்லை, இப்போ அந்த ஸ்பிரிட் இல்லை. இப்போ அந்த ஸ்பிரிட் இல்லாததுனால அது வந்து கொஞ்சம் தொய்வு இருக்குது அதில்.
இவ்வளோ நேரம் உங்கள் டைம் ஸ்பெண்ட் பண்ணி எங்களுக்காக பல விஷயங்களை பகிர்ந்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி சார். நன்றி சார் உங்களுக்கு.